டேய் மனுஷனே கிடையாது. இது வரைக்கும் பெண் ரசிகர்களாக இருந்துச்சான்னு தெரியாது. எண்ணெய் எறிந்தால் கெட்டு போன அந்த பேரை, எண்ணெய் எறிந்தால் கெட்டு போன பேரை இந்த பாலா படத்தில், அண்ணன் படத்தில் வந்து அவர் நல்ல பேர் ஆக்கிக்கிட்டாரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. பிரியம் தான் அவரோட முதல் படம். அந்த படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன நடிக்க போகுது அப்படின்னு கேவலமாக பார்த்த சுகந்தி, எப்பா இப்படி ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நடிப்பை பாலான்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஓகே, எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. எங்கள் தலைவர் மிஸ்கின் சார் வந்தார், சூப்பராக இருந்தது. அவரோட கேரக்டர் ஃபுல்லாகவே அவர் சொல்லவே தேவையில்ல சார். பாலா சார் சொன்ன மாதிரி நடிச்சு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்படிதான் சொல்லணும். அவங்களும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அவங்களும் நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. வேற எந்த படம் தேவையில்லை. இது ஒரு வேற ஜர்னியே வேற. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம், நான் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோன். இல்ல எல்லாருமே பார்த்தாங்க. நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. படம் நல்லா இருந்தது சார். பாலா படம் சார். அருண் விஜய் சூப்பரா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் நல்லா நடிச்சிருக்காரு சார். நல்லா இருந்தது படம். நல்லா இல்ல அதுல இது கருத்து சொல்ற மாதிரி இல்ல. அவர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அருண் சாரும் சூப்பரா தான் பண்ணியிருந்தாரு. நல்ல கதை தான் சார் இது. ஒண்ணுதான். ஆமா, கண்டிப்பா சார். பாலா படம் தான் சார். நல்லா பண்ணியிருக்காரு. பாலா சார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வுக்கான கதை. நல்லா சோசியலுக்கு நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன். கனெக்ட் ஆகும் சார், கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. பாலா சார் ஃபிலிமுக்கு வந்து எப்போதுமே ஒவ்வொரு ஃபிலிமும் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். அதே மாதிரி தான் நல்லா இருக்கு, பாருங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அதான் அவரோட டைரக்ஷன் தான் பக்காவாக இருக்கு. அதாவது காது கேட்காது வாயும் பேசாது. ஆனால் அருண் விஜய் சாரோட ஆக்டிங் வந்து தூக்கி சாப்பிட்டாரு. அது நம்ம அப்படி அதாவது இப்போ ஒரு ஊமை பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு புரியாது. ஆனால் இது புரிய வச்சிருச்சு. ஆமாம், இது ஒரு மாஸ்டர் பீஸ். நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறதுக்குல சூப்பராக இருக்கு. ஆனால் இது வந்து அருண் விஜய் சாருக்கான படம். கண்டிப்பா அருண் விஜய் சார் படம் மாட்டாங்க. சூர்யா அவரோட இதே வந்து இதில் தெரியல. ஆனால் அவரோட ஆக்டிங் பக்காவாக இருக்குது. சூர்யாவோட அருண் விஜயோட ஆக்டிங் வந்து இதில் பக்காவாக இருக்கு. நாமகன் சாயல்னா அந்த என்ன சொல்கிறது, அது அந்த டிஃபெண்டம் கேரக்டர் வந்து கொஞ்சம் அந்த விக்ரம் சாரோட அந்த இது காட்டும். அந்த பாணி லைட்டாக தெரியும். ஆமாம், லைட்டாக தெரியும். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி அவரோட ஆக்டிங் தான். வெறுப்படிக்கிறதுலாம் இல்லைண்ணா, எமோஷன் தானே இருக்குது. எமோஷன் தான் இருக்கு. ஃபைட்டுலாம் அதெல்லாம் சொல்லவே வேண்டாண்ணா. அவர் இருக்கிற இதுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபைட்லாம் தாறுமாறாக இருக்குது. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. மியூசிக் மற்ற விஷயங்கள் இதில் ஸ்டோரி தாங்க. மியூசிக் தெரியல எனக்கு. ஸ்டோரி என்ன மாதிரி கதை? அதான் இவங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, அவங்க பிரச்சனையை பற்றி தான். நல்லா பனங்கான் செம்மையா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தேன், காலைல கூட்டு வந்தாங்க. எதிர்பார்த்ததுக்கு மேல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டைரக்ட் மொத்தத்துல 100 out of 100 ப்ரோ. இல்ல இது ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா இருக்கு. வணக்கம், நல்லா இருக்கு சார். நல்லா அருமையாக இருக்கு. துக்கத்தோட வெளியே வர வச்சிட்டாரு பாலா சார். அவர் என்ன சொன்னாரோ செஞ்சிட்டாரு. எமோஷன் அழுக நான் முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அங்கே அழுதுட்டு தான் நான் வெளியே வந்து மூஞ்சி கழுவிட்டு தான் வெளியே வந்தேன். நான் அந்தளவு ஒரு எமோஷனாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன் சார், சூப்பராக இருக்குது. தேசிய அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது சார். கண்டிப்பாக இருக்குது. அதில் தங்கச்சி கேரக்டர் ஒன்று, அது கூட நல்லா பண்ணியிருக்கேன். அவங்களும் நல்லா பண்ண வச்சிட்டாரு சார், பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பாலா சார் படம் தான். பாலா சார் தான் நான் எல்லாத்தையும், அவர் தானே கேப்டன் ஆஃப் ஷிப். அதானே உண்மை.
இல்லை தப்பாக சொல்கிறேன். வாய்ப்பு இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது. நினைப்பாங்கள்ல, யாராக இருந்தாலும் நினைப்பாங்களே, சரி இந்த படம் நம்ம விட்டோமே அப்படின்ட்டு. அது எதுக்காக அவர் அவங்க அது நமக்கு தெரியாது. ஆனால் நினைக்கலாம்ல, இப்போ நான் கூட அந்த மாதிரி நினைக்கல, எனக்கு கிடைக்கிற பொருள் இன்னொரு போயிடுச்சுன்னு நினைக்கலாம்ல. அந்த நினைப்பு வரும், அந்த நினைப்பு வரும், கண்டிப்பாக வரும். சார் அது அவர் படத்துக்கு இது பாலா சார் படம் சார், பாலா சார் படம் 100%. என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவேன். அதில் அருண் விஜய் சார் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன், அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்காரு, அந்த காதும் வாயும் பேச முடியாதுன்னு நடிச்சிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு நடிச்சிருப்பாருன்னு உண்மையிலே யூகிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டம் அது. புரிஞ்சு நான் சொல்கிறதே ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா காது கேட்குறவங்களுக்கு என்னன்றாங்க. அப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி அதை புரிய வச்சு நடிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள். சாதனை தான் என்ன கேட்டிங்கன்னா.